புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு அற்புத விழா. ஆனால் இந்த கொண்டாட்டத்தின் வேர்கள் எங்கே தொடங்கின என்று தெரியுமா? சொல்லுகிறேன் கேளுங்கள். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஈராக் மண்ணில் பண்டைய பாபிலோனிய நாகரிகத்தில்தான் இந்த புத்தாண்டு விதை தூவப்பட்டது. ஆனால் அவர்கள் ஜனவரியில் கொண்டாடவில்லை. வசந்த காலம் வந்து நிலங்கள் செழிக்கும் மார்ச் மாதத்தையே அவர்கள் ஆண்டின் தொடக்கமாக கண்டனர். கால ஓட்டத்தில் ரோமானியர்களின் நாட்காட்டிகள் குழக்கமடைந்தன. சரியான நாட்கள் எதுவென்று தெரியாமல் மக்கள் தவித்தனர். அப்போதுதான் கிமு 46இல் சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்தார். வானியல் அறிஞர்களின் உதவியுடன் சூரியனின் சுழற்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு துல்லியமான நாட்காட்டியை அவர் உருவாக்கினார். அது மட்டுமல்ல, அவர் ஜனவரி 1ஆம் தேதியை ஆண்டின் முதல் நாளாக பிரகடனம் செய்தார். இதற்கு காரணம் ஜேனஸ் என்ற ரோமானிய கடவுள். 2 முகங்களை கொண்ட ஜேனஸ் ஒரு முகம் கடந்த காலத்தை பார்க்க, மறுமுகம் எதிர்காலத்தை எதிர்நோக்க என உருவகப்படுத்தப்பட்டார். கடந்ததை மறந்து புதிய நம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்கும் இந்த ஜனவரி மாதம் புத்தாண்டுக்கு மிகச் சரியான தொடக்கம் என சீசர் கருதினார். இடைக்காலத்தில் சிறிய சலசலப்புகள் ஏற்பட்டாலும் 1582இல் போப் கிரிகோரி 13வது அறிமுகப்படுத்திய கிரிகோரியன் நாட்காட்டி மூலம் ஜனவரி 1 என்பது உலகம் முழுவதும் அதிகாரப்பூர்வமான புத்தாண்டாக நிலை பெற்றது. ஒரு பழங்கால நம்பிக்கையாக தொடங்கி பல மாற்றங்களை கடந்து இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் உலகளாவிய உற்சாகமாக புத்தாண்டு மாறிவிட்டது. உங்கள் அனைவருக்கும் எஸ்கே தமிழ் கார்ட்டூன் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். SK Tamil Cartoon.